வணக்கம் பாய். எம்எம் குட்ஃபார்ம் சார்பாக உங்களை பேட்டி அடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் பேர் மட்டும் முகவரி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து என் பேர் வந்து சித்திக் அலி, திருமங்கலம் பனமர ஸ்டாப், சோழவந்தான் ரோடு. இதில் வந்து ஈத்கா மைதானம்னு சொல்லி பள்ளிவாசலோட இடம் இருக்குது, ஈத்கா தொழுகிற இடம். அதில் தான் நாங்கள் ஆட்டு பண்ண வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வச்சுருக்கேன். ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 20 குட்டி 30 குட்டி தான் எடுத்து, நண்பர்களுடைய அறிவுரைப்படி ஒரு 20 குட்டி 30 குட்டி தான் எடுத்து வளர்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 குட்டி பக்கத்தில் வச்சுருக்கோம். இன்னும் பெரிய ஃபார்மாக வரல நம்மது. இன்ஷா அல்லாஹ் வளர்றதுக்கு எல்லாரும் துவா பண்ணுங்க. ஆமாம், ஒரு 60 குட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து மயிலம்பாடி, அதே மாதிரி மேச்சேரி, அப்புறம் நாட்டுக்குட்டி, அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியெல்லாம் வச்சுருக்கீங்களே, எதற்காண்டி இந்த மாதிரி குட்டிகளில் நீங்கள் கான்சன்ட்ரேட் முழுமையாக பண்ணுறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மயிலம்பாடி தான் எங்களுக்கு வந்து சரியாக வரும். இப்போ நாட்டுக்குட்டி இந்த மேச்சேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத் பண்டிகைக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம். பக்ரீத் பண்டிகைக்காக சும்மா கொஞ்சம் ஒரு 20 குட்டி 25 குட்டி எடுத்து போட்டிருக்கோம். பக்ரீத் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் வளர்ப்போம். மயிலம்பாடி தான் இப்போ எங்களுக்கு கறிக்குட்டி, மயிலம்பாடி கறிக்குட்டி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கான்செப்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் நேரத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிடுவோம். பக்ரீத் வர்றதுக்கு ஒரு 5 மாதம் இருக்கையில 4 மாதம் இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குட்டி இந்த மாதிரி மேச்சேரிலாம் எடுத்து வச்சோம்னா, ஏன்னா நாட்டுக்குட்டி தான் விரும்புவாங்க பக்ரீத்துக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்குட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 இல்லாட்டி 6 அந்த மாதிரி தானே வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட கம்மியான அளவில் தான் பண்ணுறீங்க. எதற்காண்டி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையே ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ நம்ம வந்து வருஷ கணக்கில் ஆகலை. இப்போ தான் ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை. நம்மகிட்ட 11 மாதம் ஆகுது, அவ்வளோதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். நம்ம பொருளாதாரம் அவ்வளோதான் இருக்குது. போ இன்ஷா அல்லாஹ் வளர்ந்துட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் பெரிய அளவில் பண்ணுவோம். இந்த ஆடுகளுக்கு தாது பூக்கட்டிலாம் முக்கியமான ஒரு விஷயமா, இல்லை இது தேவைப்படாத விஷயமா? தாது உப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து இறையில கலக்கிறதுனால கலக்கலாம். இறையில கலக்காமல் இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து அது இஷ்டத்துக்கு போய் அது நக்கிக்கிறோம். இதில் ஒரு ஆரோக்கியம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரிமான தன்மை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பல நன்மைகள்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டிகளுக்கு. ஆமாம், அதாவது ஆட்டுக்குட்டி வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை. தூய்மை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும். நல்லா சுத்தப்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது போக நோய் மேலாண்மை. ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கருத்துமாக ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் இற சாப்பிடாம இருந்தாலும், ஆமாம், ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கழிஞ்சாலும், புழுக்கையை போடாமல் சாணியாக போட்டாலோ கழிஞ்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டுறணும். அடுத்த நாளும் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். பொதுவாகவே நீங்கள் அடர் தீவனம் நீங்கள் போட்டணும்னா அது எந்த மாதிரி அடர் தீவனத்தை போடுவீங்க? அடர் தீவனம்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில் இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த தீவனத்தை போடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 12-13 வகையான கலவை கலந்து அந்த தீவனம் ரெடி பண்ணுறாங்க. அதை வாங்கி போடுறோம் ஒரு நேரம். அப்புறம் ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ்ன்னு சொல்லி தீவனம் கொடுக்குறோம், இந்த பருத்தி விதை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே இதை எடுத்து பண்ணிட்டு 4 நேரம் கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே சாப்பிட்றோம்னா 3 நேரம் வித்தியாசமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டதுவே சோறே 3 நேரம் சாப்பிட்றோம், 3 நேரம் தோசையே சாப்பிட்றோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும்ல. அப்போ நமக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மள மாதிரி அது ஒரு உயிரினம் தானே. அது ஒரு உயிரினம், அது வாய் தான் பேசாது. மற்ற எல்லா விஷயமும் நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாமே அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அது மாதிரி வித்தியாசமாக கொடுத்தோம்னா அதுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா அதுக்கு டேஸ்ட் பிடிக்கும். அது அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். அதே முக்கியம். அது இப்போ ஆட்டுக்குட்டி வந்து கட்டி போட்டு வளர்க்குறதுக்கும் ஆட்டுக்குட்டியை ஃப்ரீயாக விட்டு வளர்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டு வளர்த்தோம்னா அது ஒரு மன இறுக்கத்தோடு தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டோம்னா அது ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அதுக்கே. ஆனால் நம்ம என்னதான் கட்டி போட்டு வளர்த்தாலும் அதுக்கான தீவனம் கரெக்டாக போகுது. ரெண்டாவது இந்த பக்ரீத்துக்கு நம்ம ஒரு 10 கிடா வளர்க்குறோம்னா 10 கிடாவும் கொஞ்சம் நல்ல தரமான இதில் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி அவுத்துட்டு வளர்க்குறீங்களே, இதனால ஒன்று நல்லா வளரும் அந்த மாதிரி வாய்ப்புகள். அதாவது ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுல பல விதம் இருக்குங்க. பல விதம் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரம், நம்மகிட்ட இருக்கிற இட வசதி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் பொறுத்துத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை செய்ய முடியும். எனக்கே ஆசைகள் நிறையா இருக்குது, வேறு மாதிரி செய்யணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது அதை வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். அதை வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனை அடி அகலம், அதே மாதிரி எத்தனை அடி நீளம் மாதிரி போட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா 22 அடி அகலம், நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி போட்டிருக்கேன். 41 போட்டிருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார், நம்மளுக்கு இதுலாம் வந்து இது இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு நண்பர் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னார் இந்த அளவில் போடுங்க பாய், அது நல்லா இருக்கும் பாய் அப்படின்னாரு. அதனால அந்த அளவில் அவர் சொன்ன அறிவுரைப்படி போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பாதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரியும், பாதி இடம் நிழலா இருக்க மாதிரியும், மழை பெஞ்சா அந்த செட்டுக்குள்ள நிற்கிற மாதிரியும், நிழலுக்கு இந்த செட்டுக்குள்ள நிற்கிற மாதிரியும், வெயில் வேணும்னு சொன்னா வந்து அந்த அந்த வெளி இடத்துல போய் நிற்கிற மாதிரியும், ஆமா அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு பெருசா போட்டிருக்கீங்க. நான் பக்கத்துலேயே கொஞ்சம் சாதாரண இந்த கீத்து தட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு ஃபைபர் சீட் மாதிரி போட்டிருக்கீங்க. இது எதனால? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செட்டு ஆட்டுக்குட்டி எடுக்கிறோம், சந்தையில் போய் எடுக்கிறோம்னா அதில் வந்து ஒரு 50 குட்டி எடுக்கிறோம்னா அதில் ஒரு 10 குட்டி 15 குட்டி சின்ன குட்டியாக வரும். அதுவும் இதையும் ஒன்றா போட்டோம்னா அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சதவீதத்தில் இறை சாப்பிடாது. அது சின்னது வந்து கம்மியாக சாப்பிடும். இப்போ என்னையும் நானும் ஒரு பையன் சின்ன பையனையும் சாப்பிட விட்டா நான் 3 தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். அவன் ஒரு தடவை சாப்பாடு வாங்கி என்னையோட நேரம் அதிகமாக எடுத்துக்கிருவேன். ஆனால் ஒரு தடவை தான் சாப்பாடு வாங்கியிருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குட்டி சாப்பிட்ற சாப்பாடு வந்து சின்ன குட்டி சாப்பிட முடியாது. பெரிய குட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும், சின்ன குட்டிக்கு இறை கம்மியாக போயிடும். அதனால வந்து இந்த மாதிரி தனியாக போட்டோம்னா அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன செய்ய முடியும், அதுக்கான கொடுக்குற நம்ம இறைகள்லாம் அதுக்கே போய் சேரும். அந்த 10 குட்டிக்குன்னு சொல்லி தனியாக இறை கொடுக்கணும், அந்த 10 குட்டிக்கு போய் அது கரெக்டாக சேர்ந்துடும். பெருசு நிறையா சாப்பிட்டுட்டு சின்னது குறையா சாப்பிட்டுட்டு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறத விட அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 2 பேஜில் அனுபவப்பட்டு கொஞ்சம் இது பட்டுட்டேன். நான் கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டேன். நான் சின்ன குட்டிலாம் வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. அதனால இந்த தடவை நான் தனியாக போட்டிருக்கோம். இந்த செட்டே வந்து நம்ம தான் போட்டது, வேற ஆள் கூலியெல்லாம் வச்சு போடாமல் நாங்களே போட்டது. ஆமாம், செலவை கம்மி பண்ணி போட்டது. இப்போ தான் வளர்றோம். இது கூலிங் சீட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கூலிங் சீட்லாம் கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேருதேன். வெக்க இருக்கதான் செய்யும். வெக்க இருக்குன்னா நம்ம பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங் வலை இருக்குது. இங்கே இந்த பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெக்கையும் இருக்கும், காற்றும் வரும். வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையும் இதுக்கு கிடைக்கும். இயற்கை சூழலில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவும் கப்புன்னு அடைச்சவும் கூடப்படாது, வெயில் வராமல் காற்றடிக்காமல் அடைச்சிட, ரொம்ப ஓப்பனாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பாதி ஓப்பனாகவும் பாதி அடைச்சும் வச்சுருக்கோம்ல. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எனக்கு வெயில் வேணும், எனக்கு காற்று வேணும், எனக்கு வந்து இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்னா அது அவங்க இஷ்டம் தான். நம்ம கட்டியாக போட்டிருக்கோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்குருவாங்க. இந்த ஃபீடர்லாம் எந்த அளவுக்கு சைஸில் போட்டிருக்கீங்க? அதே மாதிரி ஃபீடர்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிரிடை வந்து ஒரு ஆட்டுக்குட்டி 25 கிலோ இருக்குன்னா அதுக்கு 1 கிலோவுக்கு 60 கிராம் விகிதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கம்மியாக கொடுத்துடக்கூடாது. பசுந்தீவனமும் நீங்கள் அந்த சைலஜு, இப்போ அடர் தீவனம், அந்த குச்சி புண்ணாக்கு, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு வந்து 25 கிலோ எனக்கு உயிரிடை இருக்குது ஒரு ஆட்டுக்குட்டினா இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நான் 1.5 கிலோ சாப்பாடு அதுக்கு கொடுத்துடணும். 1.5 கிலோ சாப்பாடு அதுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா இல்லை அப்படி கிடையாது. பசுந்தீவனம் 1/2 கிலோ, சைலஜ் 1/2 கிலோ, அந்த கலப்பு தீவனம் ஒரு 1/4 கிலோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி புண்ணாக்கு 1/4 கிலோ. இதுவே வந்து நான் சொல்கிற கணக்கே 1.5 கிலோ வந்துருச்சு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த அரிசி பருத்தி விதை இது எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோக்கு மேலே நம்ம கொடுத்துட்றோம். நம்ம ஒரு நாளைக்கு 1.5 கிலோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. கம்மியான அளவில் கொடுத்தோம்னா என்ன, அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்றான்ல. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை சுருக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ இருக்கிற ஆட்டுக்குட்டி 23 கிலோ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறத வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று அதிகமாக போடு, அல்ல அதனுடைய தேவைக்கு சரியான விகிதம் போடு. ரெண்டுல ஏதாவது ஒன்று செயல்படுத்தணுமே தவிர இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இறையெல்லாம் கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு போடுவேன், ஆனால் எனக்கு வந்து லாபம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அப்படி இருக்கக்கூடாது. இது இந்த பசுந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோஎஃப்எஸ் 29 அதே மாதிரி வேலி மசாலா அங்கங்கே போட்டிருக்கீங்க. அது பசுந்தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா அகத்தி இருக்குது, அதே மாதிரி சவுண்டல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பசுந்தீவனம் இருக்குது. நீங்கள் எதற்காண்டி இந்த கோஎஃப்எஸ் 29 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க? அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நிலம் இருந்துச்சுன்னா இந்த நிலத்தில் கொஞ்சம் அந்த நிலத்தில் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சோன்னு இந்த இடம் இருக்குது. அதனால கோஎஃப்எஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை போட்ட பின்னாடி நிறைய நண்பர்கள் வேற எதாவது சொன்னாங்க, இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை அழிச்சிட்டு திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் காலத்துக்கு இது ஓடட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது மாற்றுறதா இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம். இல்லைன்னா வந்து அல்ஹம்துலில்லாஹ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக எனக்கு பட்டுச்சுன்னா இதுவே வச்சு போடுவோம். ஆனால் இது நல்லா சாப்பிடுது, ஆட்டுக்குட்டி நல்லா சாப்பிடுது, மிச்சமே வைக்காது. நான் வந்து அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைப்பேன்.
ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள்ல எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இதுக்கு வந்து ஓகே திருப்திகரமாக இருக்குது இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றது ஒரு நாள் 2 நாள்லேயே ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து 2 நாள் 3 நாளே தெரிஞ்சுக்கிருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ கூட்டுறதா குறைக்கிறதா பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 400 கொடுக்குறோம் ஒரு சில அந்த அளவு சொல்றீங்க. இல்லை 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 அதாவது பக்ரீத்னா வந்து 450 போயிடும். எப்பயுமே இந்த 400 எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 380 390 400 இந்த ரேஞ்சில் இருக்கும். வியாபாரிகள் வந்தாங்கன்னா ஒரு மாதிரியா சில்லறைக்கு வாங்க வந்தாங்கன்னா ஒரு மாதிரியா அந்த மாதிரி கொடுப்போம். பக்ரீத்துக்கு 450 போயிடும். பக்ரீத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணுறவங்க பக்ரீத்தில் தான் ₹1 சம்பாதிக்க முடியும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆமாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை கூட தான். அந்த மாதிரி ₹450 அன்னைக்கு பக்ரீத் ரேட்டு வரும். மயிலம்பாடி நான் சொல்கிறது நாட்டுக்குட்டி கிடையாது. ஆமாம் நாட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா உயிரடைக்கு கொடுக்க முடியாதுங்க. நாட்டுக்குட்டி உயிரடைக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கட்டாது. மதிப்பு கணக்கு அது வந்து மதிப்பு கணக்கு தான். சரி பாய், உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி பாய். ஓகே 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 நன்றி. துவா பண்ணுங்க எங்களோட பண்ணை மென்மேல் வளர்றதுக்கு. எல்லா நேயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா துவா பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.